Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவர்களே, இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேறுபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்லேயும் வரும், 4 மார்க் கொஸ்டின்லேயும் வரும், 7 மார்க் கொஸ்டின் வரும். ஸோ உங்களுக்காக நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 கேட்டகரியிலுமே இருக்க ரொம்ப முக்கியமான வேறுபாடுகளை ஒரே ஒரு கேட்டகரியில் வந்து பார்த்தா தொகுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலான இப்போ பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது தகுந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் பின் பண்ணி தேவைப்படுற டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கான கொஸ்டின், பின்னால் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் நிறை மற்றும் எடை, செகண்ட் ஒன் குவி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸ், தேர்ட் ஒன் கிட்ட பார்வை மற்றும் தூரப்பார்வை, அதாவது மயோபியா டைஃபர்மெட்ரோபியா, ஃபோர்த் ஒன் நீள் வெப்ப விரிவு மற்றும் பரப்பு பிரிவு, ஃபிஃப்த் ஒன் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு, சிக்ஸ்த் ஒன் மின்தடையன் மற்றும் மின் கடத்தியன், செவன்த் ஒன் ஒளி மற்றும் ஒளி அலைகள், எயித் ஒன் இயற்கை கதிரிக்கம் மற்றும் செயற்கை கதிரிக்கம், நைன்த் ஒன் ஆல்ஃபா பீட்டா காமா ஒப்பீடு, டென்த் ஒன் அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு, 11th கொஸ்டின் அணுக்கள் மற்றும் மூலக்கூறு ரொம்ப முக்கியமானது. 12வது கொஸ்டின் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள், 13வது கொஸ்டின் மீள் மற்றும் மீளா வினைகள், 14வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட், 15வது கொஸ்டின் ஒருவித்தலை தாவரவியல் மற்றும் இருவித்தலை தாவரவியல், 16வது கொஸ்டின் காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம், 17வது ஒளி சார்ந்த அதாவது ஒளிவினைகள் மற்றும் ஒளிசாரா இருள்வினைகள், சிஸ்டோல் மற்றும் டைஸ்டோல் ரொம்ப முக்கியமானது. 19th கொஸ்டின் லாஸ்ட் பப்ளியில் கேட்டிருந்தாங்க தமனி மற்றும் சிறை. 20th உடல் ரத்த ஓட்டம் மற்றும் நுரையீரல் ரத்த ஓட்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21 இச்சை செயல் மற்றும் அனிச்சை செயல், 21 மயிலின் உரை நரம்பு நாரிழைகள் மற்றும் மயிலின் உரையற்ற நரம்பு நாரிழைகள். இப்போ 23 கொஸ்டின் நாளமுள்ள சுரப்பிகள் மற்றும் நாளமில்லா சுரப்பிகள், எக்ஸோக்ரைன் கிளாண்ட் மற்றும் என்ட்ரோக்ரைன் கிளாண்ட் சொல்லுவோம். 24 டயபிட்டிஸ் இன்சிபிடஸ் மற்றும் டயபிட்டிஸ் மெலிடஸ், 25 இரண்டாக பிளத்தல் மற்றும் பல்கூட்டு பிளத்தல். அதுக்கப்புறம் 26 ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு, 27 ஜீனோடைப் மற்றும் பீனோடைப், 28 அமைப்பு ஒத்த உயிர்கள் மற்றும் செயல் ஒத்த உயிர்கள், 29 உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை மற்றும் இணை செல் ஜீன் சிகிச்சை முறை, 30 மாறுபாடு அடையாத செல் மற்றும் மாறுபட்ட செல், 31 லாஸ்ட் பப்ளியில் கேட்டால் வெளிக்கலப்பு மற்றும் உட்கலப்பு இன்பிரீடிங் மற்றும் அவுட் பிரீடிங், 32 புற்றுச்சல் மற்றும் சாதாரண செல், 31 வகை 1 மற்றும் வகை 2 நீரில் ஓவரால் 33 வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறோம். இது பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சுன்னா போதும். ஸோ இது எல்லாமே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார் உங்களுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது தமிழ் மீடியம். அடுத்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், செகண்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ், தேர்ட் ஒன் மயோபியா தட் மீன்ஸ் ஷார்ட் சைட்னஸ் அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா அலாங் சைட்னஸ், ஃபோர்த் ஒன் டிஸ்டிங்ஸ் லீனியர் ஏரியல் சூப்பர்ஃபிஷியல் expansion, fifth one distinguish between ideal gas and real gas, sixth one distinguish between the resistivity and the conductivity of the conductor, seventh one differentiate between the sound and the light waves, eighth one write any 3 features of natural artificial radioactivity, ninth one ரொம்ப முக்கியமானது compare the properties of alpha beta and gamma, 10th one compare nuclear fission and nuclear fission, 11th one in what ways microscopic substance different from the delicate substance, 12th one differentiate reversible and irreversible reaction, 13th one differentiate soap and detergent most important question, 14th one differentiate monocarbon and dicarbon, 15th one differentiate aerobic and anaerobic respiration, 16th one how does the light dependent reaction differ from the light independent reaction, 17th one what are the end product and reaction in each where does each reaction occur in the chloroplast most important question, how are the artery and vein structure different from one another, the question public கேட்டிருந்தாங்க. differentiate between systematic circulation and pulmonary circulation, 30th differentiate between systole and 20th with the systole and diastole, 21st voluntary and involuntary action, 22nd medullate and non-medullate nerve wave, and that means அந்த comparison பண்ணுவோம். 23rd right the difference between the endocrine and exocrine ரொம்ப முக்கியமான நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how are the condition different from the one another, how does binary fission different from the multiple fission, differentiate phenotype and genotype, how is diabetic differentiate from monotype ஒரு பண்பு மற்றும் இரு பண்பு, 29th differentiate homologous cerebral and analogous organ, 30th somatic gene therapy and germinal gene therapy, 31st undifferentiated cell and differentiated cell, 32 outbreeding and inbreeding last time பப்ளியில் கேட்டது, 33rd how is cancer different from the normal cell, 34 differentiate between type 1 type 2 diabetes mellitus. ஓவராலாக இந்த 34 கொஸ்டின் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும் அப் டு பப்ளிக் வரைக்குமே இந்த வேறுபாடுகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பல டைம் சொல்லியிருக்கேன் ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி கட்டாயம் நீங்கள் படிக்கணும் டிஃபரன்ஸ் பண்ணி கட்டாயம் படிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காகவே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுற டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். இங்கே இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்கில்
எல்லா சப்ஜெக்ட்டுமே ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், எஸ்எஸ் ஸ்டடி மெட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாம் 2021 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா அப்போ உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் அவைலபிள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. தேங்க்யூ ஆல்.